நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில எப்படி வந்தார்? உங்களோட ரட்சிப்பின் அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் விரிவா தெளிவா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் ரோமன் கத்தோலிக்க இதில் தான் இருந்தேன். நான் ஆர்சியில் அப்போ எங்களோட பெற்றார் ரசிக்கப்பட்டிருந்தவர்கள். ஆனால் நான் ரசிக்கப்பட இல்லை. எனக்கு ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்டு அதன்படி மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு. என்னென்னு சொன்னால் எனக்கு பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், நகை போடணும், அப்படியான ஆசைகள் எனக்கு. அப்போ எங்களோட சகோதரர்களை பார்க்க கவியல் அது எல்லாத்தையும் விட்டுட்டினோம். அப்போ நான் ஒவ்வியலை போல் நானும் அப்படி இருக்க வேணும்னு சொல்லி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்டே சொல்லிட்டேன். ஆனால் கடைசி ஒரு தருணத்தில் ஆண்டவர் என்ன பிடிச்சார். எப்படின்னு சொன்னால் எனக்கு 5 பிள்ளைகள். என்னுடைய கடைசி மகளுக்கு பிசாசு பிடிச்சிட்டுது. அந்த பிசாசு பிடிச்சதுல இருந்து அவள் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் ஒலிம்பி ஓடுவா, பிறகு ஆளுவா, கத்துவா, என்னை யாரோ கூட்டி கொண்டு வர சொல்லி கேட்குது, கூட்டி கொண்டு போகுதுன்றெல்லாம் சொல்லுவா. அப்போ நான் இதை கேட்ட உடனே என்ன செய்தேன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் நூல் கட்டி பார்வை பார்த்து அப்படி எல்லாமே செய்தேன். ஆனால் எதுக்குமே அவள் குணமடையவில்லை. கடைசியாக எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன பயப்படுத்தி, நம்ம ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படி விசுவாசம் பிடிச்சிட்டேன்னு சொல்ல அதன் கூட பிள்ளை அப்புறம் ஒரு காலம் வாழ முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவேன். நம்ம அப்படி இல்லாமல் ஆட்கள் சொல்கிறத கேட்டதுக்கு பிற்பாடு எனக்கு மனதிலே ஒரு வேதனை ஏற்பட்டுட்டுது. என்னோட பிள்ளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையாக வந்துட்டுது என்று சொல்லி எனக்கு ஒரு வேதனை ஏற்பட்டுட்டுது. இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய வேணும் என்ற முடிவுக்கு வந்தபடியால் என்னோட ரசிக்கப்பட்ட என்னுடைய சகோதரன் ஒரு ஆள் இருந்தவர். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லி சொல்லி களைச்சி போனோம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பிடிச்சு கொள்கிற தருணம் வந்துட்டுது. இதில் நீங்கள் மனம் திரும்புவீங்களா இருந்தால் உங்களோட பிள்ளையில உள்ள அசுத்தாவி இந்த நிமிஷத்திலேயே போகும். எல்லாம் உங்களில் தான் இப்போ இருக்குன்னு சொல்லி. அப்பொழுது அப்போ எனக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போ நான் கேட்டேன், எப்படி நான் இதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து கொண்டு போய் அறைக்குள்ளே வச்சு ஜெபம் பண்ணுங்கோ. இதையே சப்பாவும் ரத்தமாக்கும். இந்த ரத்தத்துக்கூடாக இந்த பிள்ளையில உள்ள அசுத்த ஆவியை நீர் எடுத்து போடுமென்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கோ. ஜெபம் பண்ணி போட்டால் அந்த பிள்ளையை குடிக்க கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் சரின்னு சொல்லி அப்படி அவள் சொன்ன அண்டு நான் அதை செய்தால் அவள் அழகும் இல்லை ஒன்றும் இல்லை. அவள் படுத்து நல்ல வடிவாக நித்திர கொள்வா. பிறகு இப்படியே தொடர்ந்து செய்து போட்டு நான் என்ன செய்தேன்டா இடையில நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன். எனக்கும் அந்த ஒரு மனசைது ஆனே செய்யாமல் விட்டுட்டேன். செய்யாமல் விட்ட உடனே அவள் அப்புறம் திரும்ப கத்த வலிக்கிட்டா. அப்பொழுது என்னுடைய சகோதரங்கள் இல்லை, அவள் வெளிநாட்டுக்கு சென்றுட்டினா, கொழம்புக்கு போயிட்டினா. அப்போ எங்களோட காணாஞ்சி சிஸ்டர்கள் தான் இந்த சாவச்சேரியில் இருந்தவ. அப்போ அவள் வர தொடங்கிட்டா. அங்கட விட்டா முந்தி அவள் வந்தால் அவள் கண்டுட்டு அறைய போட்டி இருந்துருவேன், வெளியில் வர மாட்டேன். ஆனால் இதுக்கு பிற்பாடு அவள் வந்தால் வாங்க சிஸ்டர்னு சொல்லி கதைச்சி எல்லாம் செய்வேன். அப்போ அவள் வந்து சொன்னால், உங்களை ஆண்டவர் பிடிச்சி கொள்கிற தருணம் வந்துட்டு இனியும் நீங்கள் மனம் திரும்பாமல் இருக்கக்கூடாதுண்டி, நீங்கள் மனம் திரும்ப வேணும் கட்டாயம், நீங்கள் திரும்பவும் ஜெபிச்சு நீங்கள் கொடுங்கோன்னு சொல்லி. அப்போ நான் திரும்பவும் அப்படி செய்து கொண்டு தொடர்ந்து 1 மாதம் வரைக்கும் செய்தேன். அப்படி செய்து போட்டு பிறகு எனக்கு ஒரு என் மனதில் ஒரு வேதனை வந்தது. நான் உயிரோடு இருக்கும் பொழுது தானே நான் இதை இப்படியெல்லாம் செய்து என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பேன். தச்செல்லாம் நான் மறித்து போனால் இது என்னுடைய பிள்ளைக்கு யார் செய்வினம்? இதை செய்கிறதுக்கு ஒரு தரம் இல்லைத்தானே. இந்தபடியாக ஏசப்பா, நான் இப்போ சரியான ஒரு முடிவில் நான் வாரன். நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு சொன்னால், நான் இப்படி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி ஜெபிச்சு அதை கொண்டே கொடுத்து என் பிள்ளை சுகம் அடைவதை விட நீங்கள் நிலந்திர சுகமாக எனக்கு ஆக்கித்தர வேணும். ஆக்கி தந்தால் நான் என் குடும்பத்தையும் உன் பக்கமாக கொண்டு வருவேன். நான் உடனடியாக மனம் திரும்புவேன். நானும் என் பிள்ளையுமா முதலாவதாக நாங்கள் சேர்ச்சுக்கு வருவோம்னு சொல்லி நான் பொருத்தினி எடுத்து நான் அன்றைக்கு ஜபிச்சுட்டு இது ஒன்றும் கொடுக்க இல்லை, நான் படுத்துட்டேன். ஆனால் அவள் அதுக்கு பிறகு அளவும் இல்லை, ஒழும்பகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அவன் நல்ல சுகமாகத்தான் இருக்கிறாள். அண்டையிலேருந்து நான் எடுத்த முடிவு, எனக்கு பூவும் தேவையில்லை, பொட்டும் தேவையில்லை, எனக்கு நகையும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் மட்டுமே தேவை. என்னுடைய அந்த வார்த்தையின் நிமித்தம், இந்த தண்ணியை ரத்தமாக்கி தாரம்னு சொல்லி அந்த கேட்ட அந்த வார்த்தையின் நிமித்தம் அவர் தன்னுடைய தண்ணியை ரத்தமாக்கி என்னுடைய பிள்ளையில உள்ள அந்த அசுத்த ஆவியை அவர் எடுத்து போட்டு விட்டார். அப்போ இப்படிப்பட்ட நல்ல ஒரு தகப்பனை நான் சேவிக்க வேணும் என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் நான்
நான் எங்களுடைய கானான் சர்ச்சுக்கு நான் போக வழிகிட்டது. அப்போ அவைகளும் வந்து நாளுக்கு நாள் ப்ரே பண்ணி என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிற்பாடு நான் குடும்பத்தாருக்கும் சொல்லி சொல்லி அவைகளையும் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் தான். அப்பொழுது நான் அவைகளோட சண்டை பிடிக்கல. நான் அவைக்கு சொன்னேன், நீங்கள் என்ன தொட்ட ஆண்டவர், இவ்வளவு வைராக்கியமாயிருந்த என்ன தொட்ட ஆண்டவர் உங்களையும் தொடுவார் என்றபடியாக நான் உங்களோட சண்டை பிடிக்க மாட்டேன். நீங்கள் வேற விருப்பம் என்றால் சர்ச்சுக்கு வாங்க, வேற விருப்பம் இல்லாட்டி விடுங்க, அது ஆண்டவர் உங்களை பார்த்துக்கொள்வது ஆண்டவர் என்று சொல்லி போட்டு நான் ஜெபத்தில் மட்டும் அவைகளை வச்சு மிச்சாக்களை ஜெபிப்பேன். ஜெபிச்சா நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிள்ளைகளாக என்னோட ஆலயத்துக்கு காணான் ஜெப ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஓமண்டு சொல்லி வந்துட்டார். அவருக்கும் நான் சொல்லி என்னுடைய பிள்ளையை பார்த்தீங்களா, இல்லாதவங்களோட பிள்ளையை அப்படியே ஏசப்பா குணமாக்கி தந்தார் பார்த்தீங்களா, இதை விட எங்களுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு இதை விட ஒன்றுமே இல்லை, இது எவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் குடும்பமாக சேவிக்க வேணும், வாங்க வச்சுக்கொண்டு கேட்டு அவரும் ஆலயத்துக்கு வந்து தான் நான் 5 பிள்ளைகளும் அப்பாவும் நானும் 7 பேருமாக காணான் திருச்சபையில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் சாட்சி. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அதாவது நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி சகோதரி வந்து அவங்களோட பிசாசின் பிடியிலிருந்து மீட்டுக்கொள்ள எத்தனையோ காரியங்கள் செய்தாங்க. ஆனால் அதில் எதுவுமே விடுதலை கிடைக்கல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவங்க மகளுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை ஆண்டவர் தந்தார். முழு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனோட ஆலயத்தில் இன்னைக்கு நிலைத்திருக்கிறார்கள். மெய்யாகவே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது யாராவது குடும்பத்தில் இப்படி பிசாசின் தாக்கங்களோடு பிசாசின் பிடிகள்ல இருந்து விடுவிக்கக்கூடாத சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போய்கொண்டு இருப்பீர்களானால் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாகவே அவருடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறையவில்லை. அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை, அவருடைய அற்புதத்தின் வல்லமை குறையவே இல்லை. இந்த சகோதரியுடைய குடும்பத்துக்கு செய்ததான அற்புதத்தை தேவன் உங்களுக்கும் செய்வாராக.